ஒரு வசனத்தை நாம் இந்த காலை வேளையிலே வாசிப்போம். வாசியுங்கள். பிரசங்கி எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் பிரசங்கி எழுதின புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க பார்க்கலாம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. போதும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. வர்ஷிப் பண்ணும்போது கூட இந்த வார்த்தை வந்தது. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆரம்பம் எப்படி இருக்கிறது என்பது சொல்லி முக்கியம் அல்ல, நம்மளுடைய முடிவு எப்படி இருக்கிறது என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது என்று இந்த இடத்துல எழுதினது யார் தெரியுமா? சாலமோன் ஞானியுடைய வாழ்க்கை ஆரம்பம் ரொம்ப சூப்பரா இருந்தது. கர்த்தர் உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டாரு. ஆண்டவர் எனக்கு என்ன தாங்க? ஞானத்தை தாங்கன்னு கேட்டாரு. ஆனா ஞானத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற சாலமோன் அவருடைய வாழ்க்கையில இச்சைக்கு பின்பதாய் விழுந்து அவருடைய முடிவு பரிதாபமாய் முடிஞ்சு போயிடுச்சு. நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கிறது என்பது சொல்லி முக்கியம் இல்லைங்க. ஆரம்பம் சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில அற்பமா இருக்கலாம். ஆனால் நம்முடைய முடிவு தான் நாம எப்படி வாழ்ந்தோம், நாம எப்படி இந்த உலகத்துல காரியங்களை நாம செய்தோம், எப்படி இதையெல்லாம் நாம் மேற்கொண்டு வந்தோம் என்று சொல்லி நம்முடைய முடிவு தான் சாட்சி சொல்லும். ஒரு மரணத்தின் வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு மனிதனுடைய முடிவை பற்றி அந்த இடத்துல பேசுவாங்க. அந்த மனிதனுடைய முடிவை பார்த்து, பா இவர் எப்படி வாழ்ந்தாருப்பா, கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு உண்மையாய் தன்னை வாழ ஒப்பு கொடுத்தார். ஒரு மரித்த வீட்டுல தான் அந்த மரித்தருடைய காரியத்தை குறித்து அந்த இடத்துல பேசப்படும். அப்ப அந்த இடத்துல அந்த மரித்தவர் எப்படி வாழ்ந்தார் என்று சொல்லி பேசுவதில் ஒரு முக்கியமான காரியம் அவர் எப்படி அவருடைய ஓட்டத்தை முடித்தார் என்பது. ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நல்ல போராட்டம். ஆரம்பம் போராட்டமா இருக்கும், முடிவும் போராட்டமா தான் இருக்கும். ஆனா எப்படி என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அல்லேலூயா. நம்முடைய முடிவு தான் நம்மை குறித்து இந்த பூமியிலே நாம கடந்து போகும்போது அந்த முடிவு தான் என்ன பண்ணும்? பேசப்படும். நாம் இந்த உலகத்துல சாட்சியாய் வாழ்ந்தோமா, நாம் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோமா, இல்ல ஆண்டவருக்கு அகெயின்ஸ்டா ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருடைய பாதையிலிருந்து விட்டு விலகி போனோமா என்று சொல்லி நம்மளுடைய முடிவு தான் பேசப்படும். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? வசனம் சொல்லி இருக்குது. ஒருவேளை ஆரம்பம் அற்பமா இருக்கலாங்க. நீங்க ஒருவேளை இந்த இடத்துல நினைத்து கொண்டிருக்கலாம், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்று சொல்லி எனக்கு தெரியலையே, என்னுடைய காரியங்கள் நான் நினைச்ச மாதிரி போகலே. ஆனால் கர்த்தர் உங்களுடைய முடிவை மகிமையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. கணவன் மனைவி திருமண வாழ்க்கைக்குள்ள இணைந்து கொள்கிறாங்க. திருமண வாழ்க்கையினுடைய ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்குது. கணவன் மனைவி மேல அன்பு, மனைவி கணவன் மேல அன்பு செலுத்துறாங்க, நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஆனா காலப்போக்கில் சில நேரத்துல சில காரியத்தினால அது எங்க போய் முடியுது? விவாகரத்துல போய் முடிகிறது. பிள்ளைகள் பிறந்த உடனே நல்ல சாட்சியாய் வாழ்றாங்க, நல்ல சாட்சியாய் வளர்றாங்க. ஆனா வாலிப பருவம் வந்த உடனே சில உலகத்தின் காரியங்கள், சில உலகத்தின் லௌகீகங்கள் அவங்களை இழுத்து அவங்களுடைய வாழ்க்கையை விட்டு, அவங்க என்ன நோக்கத்திற்காக அவர்கள் படைக்கப்பட்டார்களோ அந்த வாழ்க்கையை விட்டு, வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொன்ன அந்த வார்த்தையை அவர்கள் மீறி அவர்கள் உலகத்துக்கு பின்பதாய் போகிறதுனால அவருடைய முடிவு பரிதாபமாய் போகுது. அல்லேலூயா. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்குதுன்னா, நல்லா பிசினஸ் ஆரம்பிக்குது, நினைச்ச போல வருமானம் வருது. ஆனா காலப்போக்கில் சில காரணங்கள்னால அது எங்க போய் முடியுது? லாஸ்ல போய் முடியுது. ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது
மகிமையான ஒரு ஊழியம் பயங்கரமா ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல என்னமா ஊழியம் செய்யறாங்க, எங்கெங்கெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்றாங்க, கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நிற்கிறாங்க. ஆனா கால போக்கில் அந்த ஊழியம் எங்க போய் முடியுது? அவங்க நினைச்ச மாதிரி அந்த ஊழியத்தை அவரால் செய்து முடிக்க முடியாம போகுது. ஒரு சபை ஆரம்பிக்கிறது தான் மகிமையான ஒரு ஆரம்பம். ஆனா முடிவு பரியந்தமும் அந்த சபை அதுல நிலைத்திருக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதோ ஒரு காரியத்தினால நம்மளுடைய ஆரம்பம் நல்லா இருக்குது, நம்ம நினைச்சதை போல நம்முடைய ஆரம்பம் ரொம்ப சூப்பரா இருக்குது, ஆனா முடிவும் அப்படி இருக்கிறதா? அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்முடைய முடிவை பார்த்து தான் நமக்கு சாட்சி கொடுப்பார். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உண்மையும் உத்தமமான விசுவாசியே, வா என்னுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசி என்று சொல்லி அவர் எப்போ சொல்லுவார் தெரியுமா? நாம எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்து நம்முடைய ஓட்டத்தை முடித்தோம் என்பதை குறித்து தான். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கென்று ஒரு ராஜா வேணும் என்று சொல்லி கேட்டபோது சாமுவேலுக்கு மிகவும் வேதனை. என்ன ஆண்டவரே, இவர்கள் இப்படி செய்கிறார்களே. கர்த்தர் சொல்லுகிறார், இவர்கள் என்னை உன்னை தள்ளலப்பா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க? என்ன தள்ளிட்டாங்க. இந்த நாளிலே ஒரு மனுஷனை குறித்து நாம தியானிக்க போகிறோம். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் ரொம்ப சூப்பரா இருந்தது. அவன் நினைச்சதை போல அவன் ரொம்ப நன்றாய் வாழ்ந்தான். ஆனால் அவனுடைய முடிவு பரிதாபமாய் போனது. அந்த மனுஷன் யாரும் கிடையாது, நான் சொன்னேன் இல்லைங்களா, சவுல் என்கிற அந்த மனிதன். சவுலுடைய வாழ்க்கையில எல்லா ஆரம்பம் ரொம்ப சூப்பரா இருந்தது. நினைச்சதை போல எல்லாம் கர்த்தருக்கென்று அவன் கரெக்டா செய்தான். ஆனால் காலப்போக்கிலே அவன் கர்த்தரை விட்டு விலகி போனதுனால அவனுடைய முடிவு பரிதாபமா இருந்தது. அதே நேரத்தில் ஒரு மனிதன் இருந்தான், தாவீது. அவனுடைய ஆரம்பம் ரொம்ப அற்பமான ஆரம்பம், ஆனால் அவனுடைய முடிவு நல்லதா இருந்தது. ஹல்லேலூயா. இந்த மனிதனை குறித்து தான் இந்த நாளிலே நாம பார்க்க போகிறோம். சவுலினுடைய ஆரம்பம் பாருங்க. இந்த இடத்துல ஜனங்கள் சொல்றாங்க, எங்களுக்கென்று ஒரு ராஜா வேணும் என்று சொல்கிற அந்த நேரத்துல தான் சவுலினுடைய தகப்பனார் ஆகிய கீஸ் என்கிற அவருடைய கழுதைகள் காணாமல் போகிறது. கழுதைகள் காணாமல் போகும்போது அப்பா வந்து சொல்றாரு, சவுலே வாசிக்க பார்க்கலாம் ஒரு வசனத்தை. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிங்க பார்க்கலாம். பென்யமின் கோத்திரத்தாரின் அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். இந்த கீஸ் அவருடைய கழுதைகள், அந்த காலத்துல தான் கழுதைகள்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சொத்து. எத்தனை கழுதைகள் என்று இங்கே எழுதப்படலை. ஆனால் அவர்கள் விலை மதிப்பாய் பார்க்கிற அந்த காரியம், அந்த கழுதை காணாமல் போன உடனே அப்பாவுக்கு ரொம்ப மனசு பதறி போக ஆரம்பிச்சிச்சு. உடனே சொல்றாரு பையனை கூப்பிட்டு, சவுலே நீ என்ன பண்ணு, ஒரு வேலைக்காரனை கூட்டி கொண்டு போய் இந்த கழுதையை தேடு என்று சொன்ன உடனே காணாமல் போன கழுதைகளை தேடும்படியாய் சவுல் ஆயத்தமாயிருந்தான். சவுலினுடைய இருதயம் காணாமல் போனவைகளை தேட ஆரம்பத்திலே ஆயத்தமாயிருந்தது. அப்பா சொன்ன வார்த்தைக்கு மறு பேச்சு பேசல. அவன் நினைச்சிருந்தா, அப்பா நீங்க எனக்கு அதை சேர்த்து வச்சுங்க, உங்களுக்கு தானே சேர்த்து வச்சுங்க, எப்படி வேணா போங்க, நான் என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போகிறேன் என்று சொல்லி அவன் அப்படி செய்யல.
இளையகுமாரன் பாத்தீங்கன்னா அப்பாவுடைய சொத்தை அழிக்க அவனுக்கு ஆயத்தமா இருந்தான். பாதியை வாங்கிட்டு எப்படியாச்சும் போயிடணும். ஆனா இவனுக்கு அப்படி கிடையாது. இவனுடைய இருதயம் எப்படி தெரியுமா? அப்பா காணாம போயிடுச்சு, பதறி போகுது. ஐயோ, நம்மளுடைய காரியமாச்சு, பதறி போயிட்டான். இப்ப உடனே வேலைக்காரனை கூட்டு கொண்டு மைல் கணக்காய் தேசம் எங்களும் தாண்டி தாண்டி இந்த காணாமல் போன கழுதைகளை அவன் தேடிக்கொண்டு போய்கொண்டு பிரயாணப்பட்டு போய்கொண்டு இருக்கிறான். காணாமல் போனவைகளை தேட அவனுடைய இருதயம் ஆயத்தமா இருந்தது. அவன் காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு, அப்பா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய அவனுடைய இருதயம் ஆயத்தமா இருந்தது. சும்மா அவன் அப்பா சொல்லிட்டாங்களே என்று ஒரு கட்டாயத்தோடு அவன் அந்த கழுதையை தேட போகல. நிர்விசாரமாய் அந்த கழுதையை தேட போகல. பேச்சுக்காக நான் போய் தேடுறேன் என்று சொல்லி அவன் தேட போகல. அவனுடைய இருதயம் உண்மையாகவே காணாமல் போன அந்த கழுதையை தேட அவனுடைய இருதயம் ஆயத்தமா இருந்தது. ஒரு காரியத்தை அப்பா சொல்லிட்டார்னா அந்த காரியத்தை செய்ய அவன் ஆயத்தமா இருந்தான். ஈசாக்கு, ஆபிரகாம் சொல்றாரு, எலியேசரை கூப்பிட்டு, ஈசாக்குக்கு எனக்கு ஒரு பெண்ணை நீ பாருப்பா என்று சொன்ன உடனே எலியேசர் வேலைக்காரன் பார்க்கிறதுக்கு ஆயத்தமா இருந்தான். எஜமான் சொல்லிட்டாரு, நம்முடைய பையனுக்கு ஒரு பொண்ணை பார்க்கணும். வேலையில உண்மையா இருந்தான். சொன்ன வேலையில உண்மையா இருந்தான். அதே போலதான் சவுல் சொன்ன வேலையில உண்மை உள்ளவனா இருந்தான். அப்பா சொல்லிட்டாரு, பேச்ச தட்டக்கூடாது என்று சொல்லி மைல் கணக்காய் தூரமாய் நடந்து போய் அவன் என்ன பண்றான்? தேட போகிறான். ஆனா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தினாலதான் கொஞ்ச காலம் அவனுடைய ராஜ்யபாரம் ஸ்தாபித்ததுக்கு பின்பதாய் சில பெருமைகள், சில மேட்டிமைகள், சில பொறாமைகள், சில எரிச்சல்கள் அவனுக்குள்ளே வர ஆரம்பித்த உடனே அவனுக்குள் சில காரியங்களை அவன் தொலைக்க ஆரம்பித்தான். அவன் எதை தொலைக்க ஆரம்பித்தான்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதை தொலைக்க ஆரம்பித்தான். கர்த்தருடைய காரியத்தை செய்வதிலே அவன் தொலைக்க ஆரம்பித்தான். ஜெப வாழ்க்கையை அவன் தொலைத்து போட்டான். கர்த்தரை தேடுகிறதை அவன் தொலைத்து போட்டான். அவனுக்குரிய காரியத்தை அவன் தேடுவதை அவன் துளைத்து போயிட்டான். அல்லேலூயா. இப்பொழுது காணாமல் போன கழுதைகளை தேடி போய் ஆயத்தமா இருந்த சவுலினுடைய இருதயம் தனக்குரிய தன்மையை அவன் தொலைக்க ஆரம்பித்த போது தேட அவனுக்கு மனமில்லாமல் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்துல நாம நினைக்கிறோம், இன்றைக்கு ஜெபம் பண்ணலனா என்ன, பரவாயில்ல, நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம். இந்த வாரம் ஆராதனைக்கு போலனா என்ன, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். இன்றைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் போலனா என்ன, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அந்த அடுத்தது என்று சொல்லி அது கடைசியில் எங்க போய் தெரியுமா முடியுது? தொலைந்து போகிற காரியத்துல போய் முடிகிறது. சில நேரத்துல நாம் நம்முடைய ஜெப வாழ்க்கையை நாம துளைத்திருக்கிறோம். சில நேரத்துல கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பதை நாம தொலைத்திருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வேலையை நாம செய்வதிலே உண்மை இல்லாமல், கர்த்தர் கொடுத்த காரியத்தில் செய்வதிலே நாம உண்மை இல்லாமல் சில நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை துளைந்து போன அனுபவத்தில் இருக்கிறது. நம்மளுடைய ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லதா இருக்கணும்னா, என்னுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கணும்னா, நான் தொலைந்தவைகளை தேட இந்த நாளிலே ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. ஆரம்பத்துல சவுல் தொலைந்த கழுதைகளை தேட அவனுடைய இருதயம் ஆயத்தமா இருந்தது. அப்பா சொல்ற பேச்சுக்கு கீழ்ப்படிந்து உடனே சொல்றான். அப்பா சொல்ற பேச்சு மாத்திரம் இல்ல, வேலைக்காரர் சொல்றான். நம்ம எவ்வளோ தேடி பார்த்துட்டோம், ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் இருக்கிறாரு, அந்த ஊழியக்காரரை போய் பார்க்கலாம் என்று சொன்ன உடனே, ஏய் வேலைக்காரன், நீ சும்மா இருப்பா, எனக்கு தெரியும் எல்லாம் என்று சொல்லி என்ன பண்ணிருக்கலாம்? சவுல் சொல்லி இருக்கலாம். ஆனா வேலைக்காரன் சொல்வதை கூட கேட்கறதுக்கு அவன் ஆயத்தமா இருந்தான். ஆரம்பத்துல கர்த்தருடைய வார்த்தை கேட்பதில் நம்ம ரொம்ப ஆயத்தமா இருக்கிறோம், ரொம்ப வைராக்கியமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். சாமுவேல் சொன்னதை போல கேட்கிறதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோம். நம்முடைய ஆரம்ப வாழ்க்கை, ஆரம்ப காலங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளில எப்படி நாம் ஆண்டவரை தேடினோம், எப்படி நாம் ஆண்டவருடைய பாதத்துல காத்திருந்தோம். ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கர்த்தருடைய ஆலயத்தை கலந்து கொள்வதை நாம வைராக்கியமா இருந்தோம். ஒரு ஜெபனா உடனே ஜெபிக்க ஆயத்தமா இருந்தோம். கர்த்தரை தேடுகிற ஒரு காரியம்னா ஃபர்ஸ்ட் நம்ம தான் இருந்தோம். ஆனா கால போக்கிலே அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் மாறி போகுது. ஏன் தெரியுமா? நான் ஒரு பெரிய பரிசுத்தவான், எனக்கு தெரியாத காரியம் எதுவும் இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும் என்கிற அந்த ஒரு பெருமையின் காரியங்கள், சில மேட்டிமையின் காரியங்கள், இவைகள் என்ன செய்கிறதுனா, காலப்போக்கிலே நாம எதெல்லாம் தொலைந்தோமோ அதை தேடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தடையாய் மாறுகிறது. அல்லேலூயா.
அன்றைக்கு பாருங்க, அந்த மணவாட்டி மணவாளனுடைய காரியத்திற்கு, கல்யாணத்திற்கு ஆயத்தமா இருக்கும்போது ஒரு வெள்ளிக்காசை தொலைத்துட்டான். 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு காணாம தானே போச்சு, பரவாயில்ல 9 வெள்ளிக்காசு வச்சு நம்ம ஏதாவது ஒன்று மேனேஜ் பண்ணி பார்க்கலாம் என்று சொல்லி அவன் நினைச்சிருப்பா. ஆனா அவள் அந்த ஒரு வெள்ளிக்காசை தேடுகிறதுக்கு அவள் ஆயத்தமா இருந்தாள். அவள் எந்த இடத்துல தேடினா? அவளுடைய வீட்டில தேடினா. விளக்கை கொளுத்தி நெருப்பை ஏற்றி அவள் என்ன பண்ணா? பெருக்கி தேட ஆரம்பித்தாள். இன்றைக்கு சில காரியங்களை நாம எந்த இடத்துல இழந்திருக்கிறோம்னா, நமக்குள்ளதான் நாம இழந்திருக்கிறோம். ஆனா நாம தேடுகிறது வேற ஒரு இடத்துல போய் நாம தேடி கொண்டிருக்கிறோம். இங்க கிடைக்குமா எனக்கு நன்மை? அந்த இடத்துல போனா யாராவது எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா? அங்க இடத்துல போனா யாராவது என் மேல தலை மேல கையை வச்சு என்னுடைய வியாதியை மாற்ற மாட்டாங்களா என்று சொல்லி வேற 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 இடத்துல நாம தேடி போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ எதெல்லாம் இழந்தையோ அது உனக்குள்ளே நீ தேட ஆரம்பி. நீ எதை இழந்தையோ அதை நீ உனக்குள்ளே தேட ஆரம்பி. சவுல் செய்த ஒரு பெரிய ஒரு தவறு அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. நாம ஏதோ ஒரு ட்ராக்ல இருந்து நாம மாறி போகணும். நம்ம மாறி போகிற இந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமான காரியம் இல்லை என்று சொல்லி சவுல் அறிந்தும் அவனுடைய வாழ்க்கையை அவன் கொஞ்சமும் பொறுப்பெடுக்காதபடிக்கு அவன் திசை மாறி வழி விலகி போக ஆரம்பிச்சிட்டான். அவனுடைய ஆரம்பம் பாருங்க, பயங்கரமான ஒரு ஆரம்பம், மகிமையான ஒரு ஆரம்பம். அப்பாவுடைய வீட்டில் இருக்கிறான். ஆனால் அவனுடைய முடிவு எங்க தெரியுமா இருந்தது? வனாந்திரத்தில் இருந்தது. ஆனால் தாவீதை பாருங்க, தாவீதுடைய ஆரம்பம் வனாந்திரத்தில் இருந்தது. ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தான். அற்பமான ஒரு ஆரம்பம். அவன் நினைச்சு பார்க்காத ஒரு காரியம், அவனுடைய வாழ்க்கை, அவன் நினைச்சு பார்க்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்பாவால தள்ளப்பட்ட நிலைமை, குடும்பத்தால ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு நிலைமை, எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. ஆடு மேய்க்கிறதுனா சாதாரணமான ஒரு காரியம் கிடையாதுங்க. அவங்க எப்போ வேணாலும் நினைச்சா வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போக முடியாது. அவங்க ஆடு மேய்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 1 நாள் 2 நாள் 3 நாள் 1 வாரம் 10 நாள் வரைக்கும் ஆடு மேய்ச்சிட்டு 10 நாளுக்கு ஒரு வாட்டி 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வீட்டுக்கு வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியம், அப்படிப்பட்ட ஒரு அற்பமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த தாவீதை ஒரு நாள் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். சவுலையும் கர்த்தர் தான் தெரிந்தெடுத்தார். முன்கூட்டியே சாமுவேலுக்கு சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தன்னுடைய கழுதை காணாமல் போனது என்று சொல்லி உன்கிட்ட வருவாப்பா, அவனை தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாய் நான் தெரிந்து கொண்டேன் என்று சவுலையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அற்பமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த தாவீதையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். நாம எந்த நிலைமையில வாழ்றோம் என்று சொல்லி கர்த்தர் பார்க்கிற தெய்வம் அல்லங்க. அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர் நம்மை தெரிந்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். நம்ம மகிமையான ஒரு வாழ்க்கை, நம்முடைய ஆரம்பம் மகிமையான ஒரு ஆரம்பமா இருந்தாலும் சரி, நம்முடைய ஆரம்பம் ஒரு அற்பமான ஆரம்பமா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கை அற்பமான ஆரம்பம். வனாந்திரத்திலே அவனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டது, ஆடு மேய்க்கிற ஒரு வாழ்க்கை. ஆனால் முடிவு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவுக்கும் 40 ஆண்டுகள் ராஜ்யம் செய்யத்தக்கதாய் மகிமை உள்ள ஒரு முடிவை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார். ஏன் தெரியுமா? தாவீது இழந்தவைகளை தேட அவன் ஆயத்தமா இருந்தான். அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, ஐயோ நம்ம பரிசுத்தத்துல கொஞ்சம் குறைஞ்சிட்டோம். அவன் பாவம் செய்த போது உடனே அவன் மன்னிப்பு கேட்டு, கர்த்தாவே இந்த உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்திலிருந்து எடுத்து விடாதையும், சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க, நிலைவரமான ஆவி எனக்கு புதுப்பீங்க என்று சொல்லி இழந்த பரிசுத்தத்தை, இழந்த வாழ்க்கையை, இழந்த பரிசுத்தமான வாழ்க்கையை அவன் மீண்டுமாய் தேட ஆயத்தமாயிருந்தான். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கை சில காரியங்களை நாம் இழந்திருக்கிறோம். ஏதோ ஒண்ணுத்துல நம்ம லாகிங்கா இருக்கிறோம். ஏதோ சம்திங், ஏதோ நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறையா இருக்கிறது. அந்த குறைந்த காரியத்தை இன்றைக்கு நாம தேட ஆயத்தமா இருக்கிறோமா? நாம தேட தாங்க எனக்குள்ளே எது பிழை என்று சொல்லி என்னால் கண்டுபிடிக்க முடியும். எப்படி என்னுடைய இழந்த காரியத்தை நான் தேட முடியும்? கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிக்கும் போது. கர்த்தருடைய வசனம் தான் எனக்கு வெளிச்சம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அன்றைக்கு அவள் என்ன பண்ணா? விளக்கை கொளுத்தினாள். விளக்கு கொளுத்தினாதான் இருட்டில் கண்டுபிடிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை இழந்திருக்கிறோமோ அதை கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். மகனே மகளே, நீ ஏதோ உன்னுடைய வாழ்க்கையில நீ ஏதோ ஒன்று குறைஞ்சி போயிருக்கிற, உனக்குள்ளே ஒரு குறை இருக்கிறது. இன்றைக்கு நீ அதை சரிப்படுத்திக்கொள். இன்றைக்கு நீ அதை செட்ரைட் பண்ணு. அதுதான் நமக்கு கண்ணாடி.
காலையில் எழும்பின உடனே நம்ம ஒரு கண்ணாடி பார்த்த உடனே நம்முடைய தலை கலைஞ்சு போயிருக்குன்னா நம்ம அந்த தலையை நம்ம சரி பண்றோம். எங்கெங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அந்த அழுக்கெல்லாம் நாம எடுக்கிறோம். நம்முடைய முகத்தை நம்ம அலங்கரிக்கிறோம். ஏன்? ஏதோ ஒன்று குறை நம்முடைய முகத்தில் இருக்குது, அது கரெக்டா இருக்கணும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தை என்பது ஒரு கண்ணாடியை போல நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம குறைந்து போயிருக்கிறது என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு முன்புதான் எடுத்து காட்டும். இந்த வார்த்தையை நாம வாசிக்க வாசிக்க, இந்த வார்த்தையை நாம தியானிக்க தியானிக்க, இந்த வார்த்தை நமக்கு கற்றுத்தரும் நீ எதுல குறைவா இருக்கிறாய் என்று சொல்லி. ஆரம்பம் அற்பமாயிருந்த ஒரு ஆரம்பம் தாவீதுடைய வாழ்க்கையிலான முடிவு அவனுக்கு நல்லதா இருந்தது. சவுலுடைய வாழ்க்கையில மகிமையான ஒரு ஆரம்பம். அவன் நினைச்சதை போல ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் காலப்போக்கில அவன் இழந்தவைகளை, இழந்து போன கழுதைகளை தேட அவன் ஆயத்தமா இருந்தான். ஆனால் தனக்குள் இருந்த காரியத்தை இழந்து விட்டான், தொலைச்சிட்டான். தொலைந்தவைகளை தேட அவன் ஆயத்தமா இல்லை. இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை நாம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, எதை நான் தொலைந்திருக்கிறேன்? ஒருவேளை ஜெப வாழ்க்கையை நான் தொலைந்திருக்கிறேனா? ஒருவேளை உம்முடைய வேதத்தை வாசிக்கிறதை நான் விட்டு இருக்கிறேனா? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் காத்திருப்பதை இல்லை நான் விட்டு போயிருக்கிறேனா? உம்மை விட்டு நான் தூரமாய் போயிருக்கிறேனா? எதெல்லாம் எனக்குள்ளே குறைவா இருக்கிறது? பரிசுத்தத்துல ஆண்டவரே நான் எதுலையோ நான் ஒன்றுத்துல குறைவா இருக்கிறேன். இன்றைக்கு நான் என்னை சீர்படுத்தி கொள்ளுகிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய கரத்தில், கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா இன்றைக்கு அவருடைய வார்த்தையின் மூலமாய் அவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எதுல நீ குறைவா இருக்கிறியோ அதிலே நீ இழந்து போனதை கண்டுபிடிக்க கர்த்தர் உனக்கு கற்றுத்தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆரம்பம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி முக்கியம் இல்லைங்க. நம்முடைய முடிவு நல்லதா இருக்கணும். நம்முடைய முடிவு நல்லதா இருக்கணும். இரண்டாவது காரியம், சவுலினுடைய வாழ்க்கையில சவுல் தன்னுடைய எதிரி யார் என்று சொல்லி அவன் கண்டுபிடித்தான். அவனுடைய எதிரி யார் என்று சொல்லி அவனை கண்டுபிடிச்சான். ஆரம்பத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிற பெலிஸ்தியர்கள் இவர்கள் தான் நம்முடைய சத்ரு என்று சொல்லி அவன் கரெக்டா அடையாளம் பார்த்தான். அதே போல ஒரு இடத்துல அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிறார்கள் என்று சொல்லி இவர்கள் தான் நம்முடைய எதிரி என்று சொல்லி அவன் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணான். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிரி ஒரே ஒருவன் தான், அவன் தான் பிசாசானவன். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு யுத்தம் இருக்கிறது. நம்மளுடைய யுத்தம் மனுஷரோடு அல்ல, நம்முடைய யுத்தம் மற்றவர்களோடு கூட அல்ல, நம்முடைய யுத்தம் பிசாசோடு கூட இருக்கிறது. கரெக்டா இதை சவுல் என்ன பண்ணாரு? கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணாரு. ஆரம்பத்தில் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணாரு. பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்தபோது கர்த்தர் அவனோடு கூட 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துல அவர் கரெக்டா என்ன பண்றாரு? பெலிஸ்தியர்களை ஐடென்டிஃபை பண்றாரு, கண்டுபிடிக்கிறார், அடையாளம் பார்க்கிறார். அதே போல 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்த உடனே கரெக்டா கண்டுபிடிக்கிறாரு. எதிரியை கண்டுபிடிக்கிறதுல கரெக்டா இருந்தாரு. பிசாசானவன், நமக்கு சத்ருவானவன், நமக்கு எதிர்த்து வருகிறான் என்று சொல்லி அவனுக்கு எதிர்த்து நின்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் ஜெயத்தை வாங்கி கொடுத்தார். ஆனா காலப்போக்கிலே அவனுடைய போக்கஸ் பிசாசின் இடத்திலிருந்து, சத்ரு இடத்திலிருந்து மனுஷருக்கு நேராய் மாற ஆரம்பிச்சு. அவன் இப்ப யாரை எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டானா? தாவீதை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். யாரை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்? தாவீதை. ஒரு மனுஷன், அதுவும் ஒரு சின்ன பையங்க, ஒரு சின்ன பையன் நம்முடைய ராஜ்யத்திற்கு எதிராய் வந்து விடுவானோ என்று சொல்லி சத்ருவுக்கு நேராக இருக்க வேண்டிய அவனுடைய நோக்கம், பிசாசுக்கு, பெலிஸ்தியர்களுக்கு அகைன்ஸ்ட், அமலேக்கியர்களுக்கு விரோதமாக இருக்க வேண்டிய அவனுடைய போக்கஸை அவன் மனுஷருக்கு நேராய் திரும்ப ஆரம்பித்தான். அன்றைக்கு தான் அவனுடைய வாழ்க்கை வீழ்ச்சி போக ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையினுடைய வீழ்ச்சி அன்றைக்கு ஆரம்பித்தது. இன்றைக்கு நம்மளுடைய உலகத்துல இன்றைக்கு நம்மளுடைய எதிரி மனுஷன் கிடையாதுங்க. மனுஷர் எல்லாரும் நம்மை போல கர்த்தருடைய சாயலால சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஒரு நாளும்
நமக்கு விரோதமாய் ஒரு மனிதன் எழும்பி வரான் என்று சொல்லி அவனை நீங்க ஒரு எதிரியாய் பார்க்கவே கூடாது. ஒரு மனுஷன் நமக்கு விரோதமாய் எப்பொழுதும் எதிரியா எழும்பி வரமாட்டான். ஆனா அவனுக்குள் இருக்கிற பிசாசு இருக்கிறான் பாருங்க, அவனை தான் நாம் என்ன பண்ணணும்? கடிந்து கொண்டு ஜெபிக்கணும். யாராவது நமக்கு அகைன்ஸ்டா வார்த்தையை பேசிட்டா, பக்கத்து வீட்டு என்ன பார்த்தா நீ இந்த வார்த்தை பேசிட்ட, உன்னை என்ன பண்றான் ஆண்டவரே, அப்படியே காலை நீங்க உடைச்சு போடுங்க ஆண்டவரே. அவங்க தாங்க நம்மளுக்கு எதிரி. அதான் சில நேரத்துல நம்முடைய எதிரி யார் என்று சொல்லி நம்மளால என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஆரம்பத்துல நம்ம நன்றாய் கண்டுபிடித்தோம். சவுல் ஆரம்பத்துல நன்றாய் அவனுடைய எதிரி யார் என்று அவர் கண்டுபிடித்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் இவர்கள் தான் நம்முடைய எதிரி என்று சொல்லி அவருக்கு அகைன்ஸ்டா நின்று முன்னாடி நின்று ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். ஆனா போற போக்குல சிறிய ஒரு பையன் அவனுக்கு அகைன்ஸ்டா வரான் என்று சொல்லி அவன் பார்க்கிறாரு. ஆனா அவன் அவங்க அகைன்ஸ்டா வரல, அவனுடைய வேலையை அவன் செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனா இவன் நம்முடைய ராஜ்யத்திற்கு எங்க வேட்டு வச்சிட போறான் என்று சொல்லி அவனை ஒரு எதிரியாய் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அன்றைக்கு அவனுடைய வீழ்ச்சி ஆரம்பித்து விட்டது. ஆண்டவர் எவ்வளவாய் சவுலை உயர்த்தி கொண்டு போனாரு. ஆனா அவனுடைய போக்கஸ் சத்ருவுக்கு நேரா இருக்க வேண்டிய அவனுடைய போக்கஸ் எங்க மாறிடுச்சு தெரியுமா? மனுஷருக்கு நேராய் மாறிவிட்டது. பிசாசு இதுதாங்க நமக்கு செய்யறான். நம்மை அவன் திசை திருப்பி நம்மளுடைய விரோதத்தை, அவனுக்கு நேராய் இருக்க வேண்டிய விரோதத்தை மனுஷருக்கு நேராய் திசை திருப்பி நமக்கு பின்பதாய் இருந்து சூழ்ச்சிகளை அவன் செய்து கொண்டே இருப்பான். நம்முடைய போக்கஸை எப்படியாச்சும் டைவர்ட் பண்ணணும், அதான் அவனுடைய வேலை. திருடனுடைய வேலை என்ன தெரியுமா? ஒரு வாட்டி நான் ஒரு ட்ரெயின்ல நான் பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கும் போது 2 போலீஸ் ஆஃபீஸர் பேசி கொண்டு போறாங்க. எப்படிலாம் திருடுவான் அப்படின்னு நான் அவங்க பேசுகிறத நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவங்களுடைய மோடஸ் ஆப்பரண்டி, அதாவது அவங்களுடைய ஃபோக்கஸ் எது தெரியுமா? அட்டென்ஷன் டைவர்ஷன். என்னது? அட்டென்ஷன் டைவர்ஷன். அதாவது ஒரு காரியத்தின் மேல நம்ம ஃபோக்கஸா இருக்கும்போது அதுல இருந்து நம்மளை டைவர்ட் பண்ண பார்ப்பான். இப்போ முன்னாடிலாம் இப்போ ஏடிஎம்லாம் அது போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க நிறைய பணத்தை கார்லேயோ பைக்லேயோ நீங்கள் எடுத்துகிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. காரில் நீங்கள் எடுத்துகிட்டு போறீங்கன்னா நீங்கள் நிறைய பணத்தை பேங்க்லேருந்து காரில் ஏற்றிட்டு காரை நல்லா லாக் பண்ணிவிட்டு நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போகிறீங்க. திடீர்னு ஒருத்தன் சார் உங்கள் வண்டி பஞ்சராக இருக்குதுன்னுவான். என்ன சொல்லுவான்? அப்படியா? உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? கார்லேருந்து இறங்கி பார்ப்போம். பின்னாடி இருந்து ஒரு திருடன் என்ன பண்ணுவான்? அப்படியே நைஸாக டோரை திறந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். அப்புறம் அப்படியா ஒன்றும் தெரியலையே அப்படின்னு மூடிட்டு நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா இருக்காது. இதுதான் திருடனுடைய வேலை. அவனுடைய வேலை என்னது? நம்மளுடைய அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணணும். இதுதாங்க சத்ருனுடைய வேலை. நம்ம கர்த்தருக்கு நேராக இருக்கிறோம், சத்ருக்கு நேராக நம்முடைய ஃபோக்கஸ் இருக்குது. அதை கொஞ்சம் அப்படி மனுஷருக்கு நேராக திருப்பி விட்டுருவான். அதோட நம்ம அவனை வச்சு நம்ம நினைக்கவே மாட்டோம். நமக்கு அகேன்ஸ்டா ஒரு மனுஷன் எழுப்பிட்டா என்று சொல்லி நம்ம பார்க்க ஆரம்பிச்சுட்டு அவனையே நாம பார்த்து அவனையே நாம எதிரியாய் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஆனா சவுலுடைய வாழ்க்கை பாருங்க, ரொம்ப பரிதாபமான ஒரு முடிவு. வனாந்திரத்துல அவனுடைய எலும்பு கூட எரிக்கப்பட்டது. அல்லேலூயா. சில நேரத்துல நம்முடைய ஃபோக்கஸ் யார் மேல இருக்கணுமோ அவங்க மேலதாங்க இருக்கணும். பிசாசானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் என்ன பண்ணுவான்? உங்களை விட்டு ஓடி போவான். எந்த இடத்துல யாருக்கு அகைன்ஸ்டா நாம் இருக்கிறோமோ, பிசாசானவன் நம்மை பார்த்து, நாம செய்கிற ஊழியத்தை பார்த்து, நாம வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து அவன் பயப்பட ஆரம்பிச்சிட்டானா அதுதான் நம்மளுடைய ஜெயம். அல்லேலூயா. இவனாப்பா, இவன் கிட்ட நாம போக முடியாதுப்பா, இவனுடைய ஃபோக்கஸே நம்ம மேலதான் இருக்குது, இவன் நம்மளுக்கு மெயின் டார்கெட் கிடையாது என்று சொல்லி அடுத்தவனை நேரா போக ஆரம்பிச்சிடுவான். ஆனா நம்மளுடைய ஃபோக்கஸ், நம்மளுடைய நோக்கம் என்னன்னா பிசாசை விரட்டணும், பிசாசின் மேல நாம் அவனை எதிர்த்து நிற்கணும் என்கிற அந்த ஒரு காரியத்தோடு நாம் எப்பொழுதும் என்ன பண்ணணும்? ஆயத்தமா இருக்கணும். என்றைக்கு வேணாலும் அவன் நமக்கு விரோதமாக எழும்பி வருவான். ஒரு நாள் அவன் பெருசா நமக்கென்று ஒரு குழியை தோண்டி கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் நாம் அந்த குழியில விழுந்துட்டோம்னா நம்மை தூக்கி எடுக்க வேற யாராலையும் வர முடியாது. பிசாசு சவுலினுடைய ஃபோக்கஸை
அவனுக்கு நேரா இருந்து தாவீதுக்கு நேரா திருப்பி விட்டுட்டான். கடைசி வரைக்கும் தாவீதை எப்படியாவது கொலை செய்யணும், அவனை எப்படியாவது காலி பண்ணணும், எப்படியெல்லாம் சதி திட்டம் தீட்டுறான். இப்படியெல்லாம் பண்ணி அவனை எப்படியாச்சும் நம்முடைய ராஜ்யத்தை அவன் தொடாதபடிக்கு எப்படியாவது அவனை காலி பண்ணணும் என்று சொல்லி அவனுடைய ஃபோக்கஸ் எல்லாமே தாவீதுக்கு நேரா போயிடுச்சு. ஆனா தாவீது பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலின் மேல நான் எப்படி கையை வைக்க முடியும்? அதுதாங்க உண்மையான ஃபோக்கஸ். அவனுடைய எதிரி, அவனுடைய ஃபோக்கஸ் எல்லாம் பெலிஸ்தியர்கள், அமலேக்கியர்கள். அவர்களுக்கு தான் அவன் எதிர்த்து நின்று யுத்தம் செய்து போராடி ஜெயித்தான். மனுஷரை அவன் எதிரியாய் பார்க்கல. சவுல் அவனுக்கு விரோதமாய் எழுப்பி வந்தான், உண்மைதான். கர்த்தர் 2 முறை சவுலை தாவீதுடைய கையில ஒப்பு கொடுத்தார், உண்மைதான். ஆனால் சவுல், தாவீது நினைச்சிருந்தா சவுலை கொலை செய்திருக்கலாம், அவருக்கு அந்த சான்ஸ் இருந்தது. ஆனா சவுலை அவர் தொடுவதற்கு அவர் ஆயத்தமாயிரல. ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் நான் எப்படி கையை வைக்க முடியும்? மனுஷர்களை நாம எதிரியாய் ஒரு காலமும் பார்க்க கூடாதுங்க. சில நேரத்தில் அவங்க நமக்கென்று அகைன்ஸ்டா செஞ்சாலும் அவர்களுக்காக ஜெபிக்கவும், அவர்களை மன்னிக்கவும், மறக்கவும் நாம் ஆயத்தமா இருக்கணுமே தவிர, நம்மளுடைய எதிரி எல்லாம் எப்பொழுதும் பிசாசானவன் ஒருவன் மாத்திரம்தான். அவனுக்கு நீங்க எதிர்த்து நிற்க ஆரம்பிங்க. உங்களுடைய ஃபோக்கஸ் எப்பொழுதும் அவன் மேல வைங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. சவுலினுடைய வாழ்க்கையை பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க, ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கும். சவுல் இப்படி செஞ்சானா தாவீது இப்படி செய்வான். தாவீது கரெக்டா யார் அவனுடைய எதிரி என்று சொல்லி அடையாளப்படுத்துவான். இவன் தான் நமக்கு எதிரி. கோலியாத் வந்து நிற்கிறான், இவன் தான் நம்முடைய எதிரி. ஏன்னா இவன் நம்முடைய தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிறான், இவன் தான் நம்முடைய எதிரி என்று சொல்லி அவன் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணான். கர்த்தரை நாம் எப்பொழுதும் நம்மோடு கூட நாம் வைத்திருப்போம் என்று சொன்னான். அவன் நமக்கு எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவன் நமக்கு எப்பொழுதும் அடையாளப்படுத்தி கொண்டு இருப்பார். எப்பா, நீ மனுஷனுக்கு நேராய் உன்னுடைய எண்ணத்தை வைக்கிற, மனுஷனுக்கு நேராய் உன்னுடைய ஃபோக்கஸ் போகுது, நீ தப்பு பண்ற, நீ பிசாசுக்கு நேராக எதிர்த்து நில்லு, அவனுக்கு பின்னா இருந்து செயல்படுகிற அந்த பிசாசை நீ கடிந்து கொண்டு ஜெபம் பண்ணு. அப்பொழுது அவன் உனக்கு அகேன்ஸ்டா வருகிறது அவன் என்ன பண்ணுவான்? நிப்பாட்டுவான். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் ஒரு மனுஷனுக்கு அகெயின்ஸ்டா இருக்கக்கூடாதுங்க, அந்த மனுஷனுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. 3வது காரியம், சவுல் ஆரம்பத்தில் கர்த்தருடைய ஆலோசனை கேட்க ஆயத்தமா இருந்தான். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்கிறதற்கு அவன் ஆயத்தமா இருந்தான். ஆனா கால போக்குல அவன் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய ஆலோசனை அவன் தள்ள ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டு, இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணணும், நம்ம கரெக்டா நம்முடைய வாழ்க்கை நம்ம வாழ்ந்துடலாம் என்று சொல்லி, நம்ம தான் ராஜாவாயிட்டுமே என்று சொல்லி அவன் என்ன பண்றான்? அகெயின்ஸ்டா வர ஆரம்பிச்சுட்டான். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது, தமக்கு தேடி கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கை கொள்ளவில்லையே. சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறார். ஏன்னா சவுல் என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? அவர் பலி செலுத்திட்டார். அது செஞ்சிருக்க கூடாது. அவர் என்ன பண்ணிருக்கணும்? வெயிட் பண்ணி இருக்கணும். பாருங்க, ஆரம்பத்துல சவுல் என்ன வார்த்தை சொன்னதோ அதற்கு கீழ்ப்படி ஆரம்பித்தார். சொன்ன வார்த்தைக்கு கரெக்டா ஒப்பு கொடுத்தார். பாருங்க, 1 சாமுவேல் 9:6 நீங்க பாத்தீங்கன்னா வாசிக்க பார்க்கலாம். உடனே அவன் என்ன பண்றான்? ஓகே, நம்ம போகலாம் என்று சொல்லி சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். அதே அதிகாரத்தில் 26, 27 வாசிங்க பார்க்கலாம்.
அவர்கள் அதிகாலமே கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் ம் எழுந்திருந்தபோது ம் சாமுவேல் சவுலை மேல்வீட்டின் மேல் அழைத்து, ம் நான் உன்னை அனுப்பிவிடும்படி ஆயத்தப்படு என்றான். ம் சவுல் ஆயத்தப்பட்டு உடனே சவுல் ஆயத்தப்பட்டு போறாரு. ம் அவனும் சாமுவேலும் ம் இருவருமா வெளியே புறப்பட்டார்கள். புறப்பட்டார்கள். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் ம் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். நடந்து போ சொல் என்று சொல்றாரு. உடனே நடந்து போ அப்படின்னு சொல்றாரு. ம் அப்படியே அவன் நடந்து போனான். ம் இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்றான். உடனே அதுக்கு கீழ்ப்படுகிறாரு. ஆரம்பத்துல ஒரு சிறு பிள்ளையை போல ஒரு அப்பா ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்லிச்சுன்னா சின்ன பிள்ளை கரெக்டா செய்யும் இல்லையா? ஓகே டாடி, அப்படியா டாடி, சரி டாடி, ஓகே. சின்ன பிள்ளையை போல ஆரம்பத்துல சொல்ற ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய ஆலோசனைக்கு அவன் செவி சாய்க்கிறான். ஆனா போற போக்குல ஒன்ஸ் அவனுடைய கையில ராஜ்யபாரம் வந்த உடனே ஒரு பெருமை வந்துடுச்சு. எனக்கு தெரியாத ஆலோசனையா, எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஏன்னா நான் என்னென்னலாம் யுத்தத்தெல்லாம் பார்த்துருக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும் என்கிற ஒரு பெருமை அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சில யாராவது நமக்கு போதனைகளை கொடுக்கலாம், ஊழியக்காரர்கள் வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசலாம், கர்த்தருடைய வார்த்தை வசனம் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தை ஆலோசனையாய் வரலாம். இதெல்லாம் நாம புறம்பே தள்ளிட்டு எனக்கு தெரியும், எனக்கு தெரியாத ஒரு காரியமா, நான் இது வரைக்கும் கரெக்டாக தானே எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லைங்க, நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆலோசனைகளை, ஊழியக்காரர் மூலமாய் கொடுக்கிற வார்த்தைகளை நாம் ஒரு பொருட்டா எண்ணாமல் நம்முடைய வாழ்க்கை நாமே நம்முடைய சித்தத்தின்படி வாழ்வோம் என்று சொன்னால் முடிவு பரிதாபமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் ஒரு முடிவு, என்னுடைய முடிவு நல்லதாக இருக்கணும்னா கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையை நான் ஒரு நாளும் தள்ளிவிடக்கூடாது. அது கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு வரலாம், ஊழியக்காரர் மூலமாய் வரலாம், யாராவது மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை அவர் நம்மோடு கூட பேசலாம். ஏன் அவங்க பக்கத்து வீட்டில் அவர் ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களை குறித்து சொன்னார் என்று சொல்லும் போது அதை கூட நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட சில காரியங்களை அவர் பேசுறார் என்று சொன்னா ஏதோ அவர் நமக்கு உணர்த்த வருகிறார். எதிலையோ நாம பிழையாய் போயிட்டோம், இதில் நாம கரெக்டா கண்டுபிடிச்சு ஐடென்டிஃபை பண்ணி என்னை நான் சரி செய்வதை நான் சீர்படுத்திக் கொள்வதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். ஆனா பாருங்க, சவுலுக்குள்ள பெருமையின் காரியங்கள் வந்த உடனே சில மேட்டுமையான பேச்சுகள் அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். எனக்கு தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு யாரும் அகைன்ஸ்டா பண்ண முடியாது, என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு என்று சொல்லி அவன் என்ன பண்ணிட்டான், எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை, ஊழியக்காரர் மூலமாய் கொடுத்த ஆலோசனை அவன் தள்ளி விட்டுட்டு அஞ்சரம் பார்க்கிற ஸ்திரீயின் இடத்திற்கு போகிறான். உலகத்திற்கு பேச்சுக்கு நேரா போறான், உலகம் என்ன சொல்லுதுன்னு கேட்கறதற்கு போறான். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்துல 7ஆம் 8ஆம் வசனத்துல நீங்க வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 28:7-8. நான் அவரிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றார். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்துக் கொண்டு அவனும் அவனோட கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீனிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழுப்பி வர செய் என்றான். இப்படி அவனுடைய வாழ்க்கை பரிதாபமாய் மாறிடுச்சு. ஆரம்பத்துல அப்பா சொல்ற பேச்சுக்கு கீழ்ப்படிச்சார், வேலைக்காரன் சொல்ற பேச்சுக்கு செவி சாய்த்தார், ஊழியக்காரன் சொல்லுற வார்த்தைக்கு டக்கு 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 டக்குன்னு சிறு பிள்ளை போல கேட்கறதற்கு செய்கிறதற்கு ஆயத்தமா இருந்தாரு. ஆனா ஒரு காலப்போக்கிலே இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில சில இடத்துல நாம் ஏதோ ஒரு காரியத்தை நாம தவறி போயிடுறோம். கர்த்தர் நம்மோடு கூட சில காரியத்தை அவர் பேசுறாருன்னா இந்த வார்த்தை என்னை குறித்து ஆண்டவர் பேசல, வேற யாருக்கோ பேசுறாரு. அந்த வார்த்தை வேற யாருக்காச்சும் நம்ம டைவர்ட் பண்ணிட்டு என்ன சொல்லுது, வாக்குத்தத்த வசனம், ஆசீர்வாதமான வசனம், நீ வாழாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய், ஓ இதுதான் ஆண்டவரை நீர் என்னோடு கூட பேசுறீங்க.
சில நேரத்துல இப்படிப்பட்ட வாக்குத்தத்த வசனங்களை, ஆசீர்வாதமான வசனங்களை ஏற்றுக்கொள்ள நாம ஆயத்தமா இருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சில நேரத்துல நம்மளுக்கு கடிந்து கொண்டு சில காரியம் நாம நம்முடைய பிள்ளையை காண்பித்து இதிலே நீ உன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள் என்று சொல்லி வார்த்தை வரும்போது அதை நாம் எடுத்துக்கொள்ள ஆயத்தமா இல்லை. பாருங்க, இந்த இடத்துல நீ பலி செலுத்தக்கூடாது. கர்த்தருடைய ஊழியக்காரன் தான் பலி செலுத்தணும். ஆனா சாமுவேல் வருகிறதுக்கு 7 நாள் ஆயிட்டு அப்புறம் சவுல்னால என்ன பண்ண முடியல, பொறுக்க முடியல. உடனே அவன் என்ன பண்றான், அவன் சமாதான பலியும் அவன் வாசிக்க பார்க்கலாம் 13ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 13:8. காத்திருந்தான், வரவில்லை. சர்வாங்கியுடைய தகன பலியையும் சமாதான பலியையும் சர்வாயின தகன பலியை அவன் என்ன பண்ணான், செலுத்தினான். இது கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பா இருந்தது. கர்த்தருடைய ஆலோசனையை கேட்காதபடிக்கு அவன் அகைன்ஸ்டா பண்ணதுனால சாமுவேல் இப்போ கேட்கிறாரு, புத்திஹீனமானதை நீ செய்தாய். You did a foolish thing. புத்திஹீனமான காரியத்தை செய்தாய். கர்த்தருடைய ஆலோசனை நாம கேட்காம நம்முடைய வாழ்க்கையின்படி நம்மளுடைய ஆலோசனைப்படி நாம செய்வோம் என்று சொன்னா அதனுடைய முடிவு புத்திஹீனமாய் போயிடும், தவறாய் போயிடும். ஏதோ இடத்துல நாம முட்டாள்தனமான இந்த காரியத்தை செய்துட்டோமே, கர்த்தர் சொன்னபடி நாம செய்திருப்போம் என்று சொன்னா இதெல்லாம் கரெக்டா நடந்திருக்குமே என்று சொல்லி அப்பொழுது நமக்கு அந்த உணர்வு வரும். ஆனாலும் பாருங்க, திருப்பியும் இப்போ ஆண்டவர் சொல்றார், நீ அமலேக்கியருக்கு விரோதமாய் எழும்பி போ, இவர்களுக்கு விரோதமாய் நீ ஒன்றையும் நீ என்ன பண்ணாத, விட்டு வைக்காத, எல்லாவற்றையும் நீ சுட்டு எரித்து விடு. ஆனா இவன் என்ன பண்றான், தனக்கென்று நல்ல கொளுத்த நல்ல ஆடுகளை மாடுகளை எல்லாவற்றையும் அவன் ஆயத்தப்படுத்தி தனக்கென்று எடுத்துட்டு வந்துட்டான் பலி செலுத்தும்படியா. இதுதான் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். எது ஆண்டவர் செய் என்று சொல்றாரோ அதை தான் நம்ம செய்யணும். இதை நீ செய்யாதே என்று சொல்லி கர்த்தருடைய ஆலோசனை வருதுன்னா அதை நாம் செய்யக்கூடாது. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க, அவன் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய சித்தம் இதுல இருக்கிறதா என்று சொல்லி அவன் கேட்டு 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 செய்வாங்க. பெலிஸ்தியர்கள் அவனுக்கு விரோதமாய், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் ரெஃபிதீம் என்கிற அந்த பள்ளத்தாக்கில் வரும்போது, கர்த்தாவே நான் இவர்களுக்கு விரோதமாய் போகட்டுமா என்று சொல்லி சொல்லும்போது போப்பா அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் நேரா போகிறான். மீண்டுமாய் திருப்பியும் ரெஃபிதீம் என்கிற அந்த பள்ளத்தாக்கிலே மீண்டுமாய் பெலிஸ்தியர்கள் எழுப்பி வரும்போது, கர்த்தாவே நான் போகட்டுமா என்று சொல்லும்போது, வெயிட் பண்ணு, நான் முன்பதாய் போகிறேன். அந்த முசுக்கொட்டி செடிகளின் இறைச்சலின் சத்தத்தை நீ கேட்கும் போது நீ புரிந்து கொள்வாய், கர்த்தராகிய நான் உனக்கு முன்பதாய் கடந்து போகிறேன் என்று சொல்லி எல்லாவற்றிலும் சிக்லாக் இடத்துல அமலேக்கியர்கள் எல்லாவற்றையும் சூறையாடிட்டு போயிட்டாங்க. கேட்கிற ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின்தொடரட்டுமா? உடனே போப்பா, நீ இழந்தவைகள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். எல்லா ஆலோசனையும் அவன் கேட்டு கேட்டு கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டுதான் அவன் யுத்தத்துக்கு புறப்பட்டு போவான். ஒரு காரியம் நாம செய்யும் போது கர்த்தருடைய ஆலோசனை இதுல இருக்குதான்னு பார்க்கணும், கர்த்தருடைய சித்தம் இதுல இருக்குதான்னு பார்க்கணும். நமக்கென்று இதெல்லாம் கரெக்டா நான் செய்வேன் என்று சொல்லி நாம செய்யணும் என்று நினைச்சோன்னா அதனுடைய முடிவு பரிதாபமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லதா இருக்கணும்னா கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள நம்முடைய இருதயம் ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. 4வது, சவுலுக்கு கொடுக்கிற ஒரு இருதயம் இருந்தது. என்னதுங்க? கர்த்தருக்கென்று கொடுக்கிறதற்கு அவன் ஆயத்தமா இருந்தான். அவனுடைய ஆரம்ப வாழ்க்கையில கர்த்தருக்கென்று நான் கொடுப்பேன் என்று சொல்லி அவன் தீர்மானம் பண்றான். இப்ப பாருங்க, இந்த கழுதைகள் காணாமல் போனது என்று சொல்லி அவருக்கு சொன்ன உடனே வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு சவுல் புறப்பட்டு போகிறார். அப்ப அந்த வேலைக்காரன் சொல்லும்போது, நாம இப்படிப்பட்ட ஒரு கர்த்தருடைய தேவ மனுஷன் இருக்கிறார், அவருக்கு நேராய் போவோம் என்று சொன்ன உடனே சவுல் சொல்கிறார், ஐயோ நாம் ஒரு ஊழியக்காரரை பார்க்க போகிறோம், நாம் எப்படி வெறும் கையாய் போக முடியும்? வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல 7-8 வாசிங்க பார்க்கலாம். எண்ணத்தை கொண்டு போவோம், செலவழிந்து போயிற்று.
காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான். அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து இதோ, என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான். எவ்வளவு இருக்குதுங்க? 1/4 சேக்கல். ஆனா அட்லீஸ்ட் இதையாச்சும் நம்ம கொடுப்போம் என்று சொல்லி அவன் வேலைக்காரன் ஊழியக்காரனுக்கு கொடுக்கிறதுல அவன் உண்மை உள்ளவனா இருந்தான். ஆரம்பத்துல அவன் கொடுக்கிறவனா இருந்தான். கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்தபோது தாவீதுக்கு தன்னுடைய சர்வாயுத வர்க்கத்தை இந்தாப்பா எடுத்துட்டு போப்பா, நீ எப்படி யுத்த களத்துல போய் அவனை சந்திப்ப என்று சொல்லி கொடுத்தான். கொடுக்கிற இருதயம் அவனுக்கு இருந்தது. ஆனா கால போக்கில எல்லா செல்வமும் எல்லா ஆஸ்தி சொத்து சம்பத்து வர ஆரம்பிச்சிட உடனே கர்த்தரை மறந்துட்டான். கர்த்தருக்கு கொடுக்கணும் என்கிற மனசு அவனுக்கு இல்லாம போயிடுச்சு. எதற்குங்க நாம கர்த்தருக்கு கொடுக்கணும்? ஏன்னா அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த பூமியில கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவானவர் குமாரனை நமக்காக கொடுத்திருக்கும் போது நாம கர்த்தருக்கு கொடுப்பதில் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். எப்படி நாம ஆரம்பத்துல நாம கர்த்தருக்கென்று கொடுத்தோமோ அது முடிவு பரியந்தம் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லதா இருக்கணும்னா கர்த்தருக்கு கொடுக்கிறதுல நாம் எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கென்று அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் நமக்கென்று அவருடைய குமாரனை கொடுத்திருக்கிறார். நாம கர்த்தருக்கென்று என்னை கொடுக்க போகிறோம். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கிறான். அன்றைக்கு அந்த ஏழை விதவை தன்னிடத்தில் இந்த 2 வெள்ளிக்காசை கர்த்தருக்கு கொடுத்தார். கர்த்தர் அதை பார்த்து அங்கீகரித்தார். கர்த்தர் அதை பார்த்து கனம் பண்ணினார். ஆபேலும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏன்னா ஆபேல் கர்த்தருக்கு கொடுக்கிறதுல அவன் எதெல்லாம் கரெக்டா இருக்குதோ அதெல்லாம் பார்த்து கொடுத்தான். கர்த்தருக்கு கொடுக்கிறதுல அவன் உண்மை உள்ளவனா இருந்தான். தாவீது பாருங்க, தாவீது கர்த்தருக்கு கொடுக்கிறதுல அவன் கரெக்டா இருப்பான். அவனுக்கு வீடு இருக்கு, பெரிய அரண்மனை இருக்கிறது, பயங்கரமான ராஜாவா இருக்கிறான். எல்லாம் அவனுக்கு இருந்த போது கூட ஐயோ கர்த்தருடைய ஆலயம் இல்லாமல் இருக்கிறது, கர்த்தருக்கென்று ஒரு ஆலயம் கட்டப்படாமல் இருக்கிறது, அதை நாம் எப்படியாவது கட்டணமே என்கிற ஒரு இருதயம் அவனுக்குள்ள இருந்தது. ஒரு இடத்துல பாருங்க, தாவீது தவறு செஞ்சிருவான். இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணிக்கை பார்க்கும்போது கர்த்தர் அவனை ஒரு காரியத்தை குறித்து அவனை தண்டிப்பார். அப்போ உடனே அந்த இடத்துல வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துல 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துல ஒரு பலிபீடத்தை கட்டுவதற்கு அவனுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடத்தை கொடுக்கிறதற்கு ஒருவன் ஆயத்தமா இருக்கிறான், இலவசமாய் கொடுக்கிறதற்கு. வாசிங்க 20ஆம் வசனத்தை வாசிங்க. அர்வனா ஏறிட்டு பார்த்து பார்த்து அப்படி அல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு செலுத்தாமல் விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி கொண்டான். அர்வனா கொடுக்க, ஃப்ரீயா கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். இதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க ராஜா, நீங்க கேட்டுட்டீங்கன்னா நான் எப்படி கொடுக்காம இருக்க முடியும், இதெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க. இல்லப்பா, இது கரெக்டா இருக்காது, இதெல்லாம் நான் கரெக்டா கணக்கு கொடுப்பேன். நான் இலவசமாய் வாங்கிட்டேன்னா அது உனக்கு அகெயின்ஸ்டா இருக்கும். கரெக்டா கொடுக்கறதுல
தாவீது உண்மை உள்ளவனா இருந்தான். கர்த்தருக்கென்று ஒரு ஆலயம் கட்டுகிறதுல அவன் உண்மை உள்ளவனா இருந்தான். கர்த்தர் சொல்லிட்டாரு, தாவீதை உன் மூலமாய் நான் கட்ட மாட்டேன், ஆனா உன் குமாரன் மூலமாய். அதற்கு ஏற்றாற் போல தாவீது எல்லா சொத்து சம்பத்துகளையும் சேர்த்து வைத்தான். சாலமோன் வந்து கர்த்தருக்கென்று தேவனுடைய ஆலயத்தை கட்டினான். அல்லேலூயா. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லதா இருக்கணும்னா கர்த்தருக்கு கொடுக்கிறதுல நாம உண்மை உள்ளவர்களா இருக்கணும். 4 காரியங்களை குறித்து நாம பார்த்தோம். முதலாவது, நான் எதை இழந்தேனோ அதை நான் கரெக்டா தேடணும். இழந்தவைகளை தேடுகிறதற்கு நான் ஆயத்தமா இருக்கணும். எது என்னுடைய வாழ்க்கையில நான் தொலைத்திருக்கிறேன், எதை நான் இழந்திருக்கிறேன், அதை நான் தேடுகிறதை நான் முன்மாதிரியாக வைத்து நான் தேடணும். 2வது, என்னுடைய சத்ரு யார் என்று நான் கரெக்டா கண்டுபிடிக்கணும். என்னுடைய சத்ருவானவன் யாருங்க? பிசாசு ஒருவன் மாத்திரம்தான். அவனுக்கு அகெயின்ஸ்டா நில்லுங்க, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. உங்களுடைய போக்கஸை மனுஷருக்கு நேராக திரும்பிடாதீங்க. உங்களுடைய போக்கஸ் ஒரு நாளும் மனுஷருக்கு அகெயின்ஸ்டா மாறக்கூடாது. அவனுக்கு பின்னென்று செயல்படுகிற பிசாசை நீங்கள் கடிந்து கொள்ளுங்கள். 3வது, கர்த்தருடைய ஆலோசனை நாம ஒரு நாளும் தள்ளிவிடக்கூடாது. கர்த்தர் யார் மூலமாய் கொண்டு எப்படி வேணுமானாலும் பேசுவார். அந்த வார்த்தை, அந்த ஆலோசனை நாம பயத்தோடு பக்தியோடு ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைக்கு நாம கீழ்ப்படியணும். 4வது, கர்த்தருக்கு கொடுக்கிற இருதயம் நமக்கு இருக்கணும். இவைகளை பார்த்து கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுகிறார். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் ஒரு முடிவு, அதன் முடிவு நல்லது. அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் அற்பமா இருக்கலாங்க, ஆனால் நம்முடைய முடிவை சம்பூர்ணமாய் மாற்றுகிற கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் நாம் கண்களை மூடி செபிக்கலாமா? Thank you, Holy Spirit.